Hello students. Different application of differential calculusல application of first derivatives பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் எதுக்குலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோட மோனோட்டானசிட்டி அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனான்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த அந்த வேல்யூ அந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறது மோனோட்டானசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? அது மாதிரி மேக்ஸிமம் இப்போது ஒரு கர்வ், இந்த மாதிரி கர்வ் இருக்குது அப்படின்னா இது எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுது இல்லை மினிமம் வேல்யூ ரீச் பண்ணுது அப்படின்றத நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மேக்ஸிமா அண்ட் மினிமான்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு நார்மல் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன், ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது, என்ன இன்டர்வல் a, b அப்படின்ற இன்டர்வலில் இருக்குது அப்படின்னா a வேல்யூ லெஸ் தென் b வேல்யூ, இப்போ 1, 2 இந்த 2 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோன்னா a, b, a இஸ் லெஸ் தென் b என்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரியே f ஆஃப் a இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு f ஆஃப் b. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f ஆஃப் x கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர்ஸ், a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். இப்போது ஒரு ஃபங்க்ஷன், இப்போது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஆன்சர் கிடைக்குது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, ஸோ இதை தான் நம்ம இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். ஏ லெஸ் தென் சேம் கண்டிஷனே இருக்குது, ஆனால் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே இருக்குது, செகண்ட் பி வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏவை கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆஃப் பி ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங், if f of x is differentiable in an open interval a, b, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷனில் இந்த இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ, பாசிட்டிவ் வேல்யூவாகவும் ஜீரோவாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் இந்த இன்டர்வல் a, bன்னு சொல்லுவோம். சரியா? இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கிவன் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் ஆர் ஜீரோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதுவே நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஜீரோ மட்டும், கிரேட்டர் தென் ஜீரோ கிடைக்கல, கிரேட்டர் தென் ஜீரோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சிச்சுன்னா அது என்னென்னு சொல்லலாம், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கல, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் கிடைக்குதுன்னா அதை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட், ஒரு வேல்யூவை நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ ஆர் ஜீரோன்னு கிடைக்குது, நெகட்டிவ் வேல்யூ -5 ஆர் ஜீரோ இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ஜீரோ இல்லாமல் நெகட்டிவ் வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? இதை நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குதா, நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குதா, ஜீரோ கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக, இல்லை இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங்காக அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? அதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸ் நாட்டோட வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டேஷ்னரி பாயிண்ட். இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ.
இதுவே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்கும்போதும் சரி, இல்லை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட்ஸை நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, அது ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர்ஸ் ஸ்டேஷ்னரி. அது வந்து இன்க்ரீஸாகவே இருக்காது, டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாகவே இருக்காது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த டெஃபினிஷன், let x not absolute maximum minimum. Let x not be a number in the domain D of a function f of x. F of x naught is the absolute maximum value of f of x on D. F of x naught is greater than or equal to f of x if x belongs to domain. F of x naught is the absolute minimum value. இப்போது இது ஒரு ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -5 ஆன்சர் கிடைக்குது. ஒரு ஃபங்க்ஷனில் 5ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -5 கிடைக்குது. 6ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைக்குது. 7ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு -10 ஆன்சர் கிடைக்குது. இந்த 3 வேல்யூஸில் விச் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ? 7 is the greatest value. ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ? -5 -10 எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? -10 இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரியா? ஸோ இதை நம்ம மினிமம்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டர்வல் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி இப்போது ஒரு ஃபங்க்ஷன் f of x ஈக்குவல் டு x - 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ x² - 1ன்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2x வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது? x ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பாயிண்ட்டு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, 2,2,2ன்ற ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிட்வீனில் 0ன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? ஸோ f of -2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், f of 2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், f of 0 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த 3 வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ வித் இந்த 3 வேல்யூஸில் எது மினிமம் வேல்யூவோ இருக்கோ அது நம்ம அப்சல்யூட் மினிமம்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். f of x has an absolute minimum but no absolute maximum. இப்போது given function டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு சம் கண்டிஷன் பின்னாடி இருக்கும், அது படிச்சுட்டாவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இங்கே என்ன டபுள் சைடுமே இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. நெக்ஸ்ட்டு இங்கே எண்ட் பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அப்சல்யூட் மினிமம் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுவும் எண்டு எதுவும் கொடுக்கல, அதனால் நோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூவும் அப்சல்யூட் மினிமம் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமா வேல்யூ. If f of x is continuous on closed interval a comma b, f is both absolute maximum and minimum value on a comma b. இதுதான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம்னா என்ன? அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும், அப்சல்யூட் மினிமம் வேல்யூவும் கிவன் இன்டர்வலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அதை எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது, மினிமம் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிவன் பாயிண்ட்லேருந்து கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னால் கிவன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எவாலுவேட் f of x ஆல் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என் பாயிண்ட்ஸ் a, b. a, bயில் இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம f of x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுக்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர்ஸ் இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போது ஒரு சம் இன்டர்வல் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடைக்குது. கிவன் இன்டர்வல் ஏற்கனவே கொடுத்துருக்க இன்டர்வல் -4,4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு 4 இன்டர்வல் கிடைக்கும். -4 -2 நெக்ஸ்ட்டு 2 4ன்னு டோட்டலாக -4 to -4, -2ன்ற ஒரு இன்டர்வல், நெக்ஸ்ட்டு -2, 2ன்ற ஒரு இன்டர்வல், நெக்ஸ்ட்டு 2, 4ன்ற இன்டர்வல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுக்குள்ளே சம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குதா நெகட்டிவ் ஆன்சர்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பாசிட்டிவ்னு நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2x - 7. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் -2 இன்டர்வல்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு இன்டர்வல் -4, -2 இருக்குது. இதுக்கு பிட்வீனில் இருக்க நம்பர் -3. நான் இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x³ -7ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -4 × 27 -7 கிடைக்கும். தட் இஸ் நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம், டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிவன் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்வல்ஸ் மேக் பண்ணுறோம். அந்த இன்டர்வல்ஸ் பிட்வீனில் இருக்க வேல்யூஸை கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குதா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். அப்படி பாசிட்டிவ் கிவன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சி அடுத்து பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு இன்டர்வலில். செகண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லோக்கல் மினிமம் வேல்யூ. அதுவே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வருது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம என்னென்னு சொல்லுவோம், லோக்கல் மேக்ஸிமம். பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம். ஸோ இதை உங்களோட சப்ஜெக்ட் புக்கில் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகலை, பாசிட்டிவ் இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்குது, இதே மாதிரியே போயிட்டே இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நெய்தர் லோக்கல் மினிமம் நார் எ லோக்கல் மேக்ஸிமம்னு நம்ம சொல்லிடுவோம். சரியா. நெக்ஸ்ட்டு சம் 7.46 எக்ஸாம்பிள். ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் f of x equal to x² + 2 is strictly increasing அப்படின்னாவே பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்றது மீனிங். எந்த இன்டர்வலில் 2, 7 அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் தட் இஸ் -2, 0. அப்போது கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் f dash of x equal to 2xன்னு இருக்குது. இந்த இன்டர்வலில் கிவன் இன்டர்வலில் 2, 7ன்ற இன்டர்வலில் ஒரு வேல்யூ நான் கன்சிடர் பண்ணுறோம். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் ஃபங்க்ஷன் f dash of xல் எக்ஸ் வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடைக்குது. தட் இஸ் பாசிட்டிவ் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம என்னென்னு சொல்லலாம், f of x is strictly increasing ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா. நெக்ஸ்ட்டு -2, 0 பிட்வீனில் -1ன்ற வேல்யூ மட்டும்தான் இருக்குது. நான் எக்ஸுக்கு -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f dash of xல் x ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 7.47 கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை கிவன் f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூனாவே என்ன, எப்போவுமே 0வோட பிக்கஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ஏற்கனவே ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, அதே இல்லாமல் எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதே இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இன்டர்வல் எங்கே இருக்குது, -2 நம்மளுக்கு ஆன்சர் ஏற்கனவே கொடுத்துருக்க இன்டர்வல் -3, 2ன்னு கொடுத்துருக்காங்க. நாம் எக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் -2 and 1 இந்த இன்டர்வலுக்கு பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த வேல்யூஸை கிரிட்டிக்கல் நம்பர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த -2, 1ன்ற வேல்யூஸை கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். என் பாயிண்ட்ஸ் என்ன, கிவன் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம எந்த வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸில் -2, 1, -3, 2 இந்த 4 வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -7 கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9, எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே டோட்டலாக 4 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. 4 வேல்யூஸில் மேக்ஸிமம் வேல்யூ 20, அந்த 4 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ -7. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 20, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ இஸ் -7. 4 இன்டர்வல் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4 வேல்யூஸில் 20 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, -7 ஒரு ஆன்சர், 9 அனதர் ஆன்சர், 4 அனதர் ஆன்சராக இருக்குது. ஸோ 9, 4, 20, -7. இதில் பிக்கஸ்ட் வேல்யூ 20, ஸ்மாலஸ்ட் வேல்யூ -7. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 7.49, ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to 3 cos x சம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், f of xக்கு f dash டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூவை ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். sin x ஈக்குவல் டு 0, எந்தெந்த வேல்யூக்கும் சைன் வேல்யூ 0வாக இருக்கும், பை, எக்ஸ் ஈக்குவல் டு பை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பைன்ற வேல்யூக்கு நம்மளுக்கு சைன் பையோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ பைன்ற வேல்யூ 0 to 2π பிட்வீனில் இருக்குது, 0, π, 2π. ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே பைன்ற வேல்யூ இருக்கிறதுனால அதை நம்ம கிரிட்டிக்கல் நம்பராக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த 3 வேல்யூஸ்க்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு பை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் -3 கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3, எக்ஸ் ஈக்குவல் டு 2π கிவன் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3. இதில் அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ 3, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ -3. நெக்ஸ்ட்டு 7.50, ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் மோனோட்டோனசிட்டி. இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனை டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த அதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x square minus 4x plus 4. இந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு எந்த இன்டர்வலும் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், f of xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸுக்கு 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அவங்க எந்த இன்டர்வலும் மென்ஷன் பண்ணாததுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், -∞ to ∞ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2 பிட்வீனில் இருக்கிறதுனால அந்த 2 வேல்யூஸும் 2 இன்டர்வலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம், -∞ to 2 to ∞. ஸோ நம்ம இந்த இன்டர்வலில் -∞, 2 அப்படின்ற இன்டர்வலில் நான் 0ன்ற வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது அது என்னென்னு சொல்லலாம்,
ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 2, இன்ஃபினிட்டி 2, இன்ஃபினிட்டின்ற இன்டர்வலில் நான் x ஈக்குவல் டு 3ன்ற 2, 3, 4 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அதில் நான் எந்த நம்பர் வேணாலும் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? 3 தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. நீ எந்த நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது? டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே சேம் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இன்டர்வலில் -2 இன்ஃபினிட்டி, 2ல் என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது? டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதே ஃபங்க்ஷன் 2, இன்ஃபினிட்டியில் என்ன ஃபங்க்ஷனாக சேஞ்ச் ஆகுது? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? லோக்கல் மினிமம். லோக்கல் மினிமா எந்த பாயிண்டில்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றதில் சேஞ்ச் ஆகுது. சரியா? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது? 2ன்ற பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது. ஸோ லோக்கல் மினிமா அட் எப்போ ரீச் ஆகுது? 2ன்ற பாயிண்டில் ரீச் ஆகுது. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? f of 2 எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கிற லோக்கல் மினிமம் வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த இன்டர்வல் ஆஃப் மோனோட்டோனசிட்டி அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்றது நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே தான் மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் -1/3ன்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாயிடுது? cannot be equal to 0. ஏன்னா 0 ஈக்குவல் பண்ண மாட்டேது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த வேல்யூ என்னவாயிடுது? இன்ஃபினிட்டி ஆகிடுது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன இன்டர்வல் எடுத்துக்கிறோம்? -∞, 0 அண்ட் 0, இன்ஃபினிட்டின்ற இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு f dash of x less than 0வாக இருக்கும். -∞, 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது given f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதனால் நம்ம டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 0 to இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது f dash of xோட வேல்யூ பாசிட்டிவ் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிறதுனால எந்த பாயிண்டில் நம்மளுக்கு லோக்கல் மினிமம் கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிவன் ஃபங்க்ஷன் என்னவா சேஞ்ச் ஆகிடுது? இன்ஃபினிட்டியாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம என்னென்னு சொல்ல விச் இஸ் நாட் அ ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஏன் அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 7.52 கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணுவோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயும் அதே தான் செய்ய போகிறேன். இங்கே என்ன இருக்குது? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. தட் வேல்யூ இஸ் 2n5. f of x is increasing on the real line. Since there is no change, f dash of x passing through x equal to 2n5. x equal to 2n5ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனும் இருக்காது, டிக்ரீசிங் ஃபங்க்ஷனும் இருக்காது. ஸோ நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு கம்ப்ளீட் பண்ணிடும். The first derivative test has no local extrema. Next sum, discuss the monotonicity and local extrema
மோனோட்டோனிசிட்டியும் செக் பண்ணணும், தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு செக் பண்ணணும். லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவும் செக் பண்ணுறோம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்றது பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வல் டிக்ரீஸிங் ஆகுதா இன்க்ரீஸிங் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடல். தென் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த டொமைன், இந்த வேல்யூ ஓட டொமைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் f of x equal to log 1 plus x minus x by 1 plus x இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by 1 plus x, செகண்ட் டேர்ம் u by v ஃபார்மில் இருக்குது. இதில் v u dash minus u v dash divided by v ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா, இதை அப்ளை பண்ணும்போது 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு கேன்சல், மைனஸ் கேன்சல் ஆகும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி 1 by 1 plus x ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா, நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், இந்த டூ வேல்யூஸ்க்கு சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணுன்றதுனால எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மோட 1 + x டிவைடட் பை 1 + x மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் டினாமினேட்டர் கிடச்சிரும். 1 + x ஹோல் ஸ்கொயர் சேம் டினாமினேட்டர் கிடச்சிருச்சு. நியூமரேட்டரில் 1 + x - 1 இருக்குது. 1 1 கேன்சல் ஆகும்போது f dash of x என்னன்னு கிடச்சிருக்கு, x by 1 + x ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூவை நம்ம ஜீரோக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 0. இந்த இன்டர்வல் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடுறோம், -∞ to 0 0 to ∞. இந்த நெகட்டிவ் இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது f dash of x நெகட்டிவ் ஆன்சராக கிடைக்குது. நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கிறதுனால இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த 0 to ∞ ஒரு வேல்யூ நம்ம கிவன் f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போது டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்லேருந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் போகிறதுனால அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, லோக்கல் மினிமம். லோக்கல் மினிமம் எந்த பாயிண்டில் ஃபார்ம் ஆகுது, x = 0. என்ன வேல்யூ லோக்கல் மினிமமோட வேல்யூ என்ன, 0ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 0 எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் f of xல x = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கிற லோக்கல் மினிமம் வேல்யூ. சரியா, நெக்ஸ்ட்டு when x greater than 0, x வேல்யூ greater than 0வாக இருந்தது அப்படின்னா f of x greater than f of 0வாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ரூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், f of x greater than f of 0. அப்படி இருக்கும்போது given f of x is also greater than 0, f of 0 வேல்யூ 0, ஸோ f of 0 வேல்யூ 0. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது given f of x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூவும் greater than 0வாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது பாசிட்டிவ் ஆகும். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 7.54 இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே யூவி மெத்தடில் இருக்குது. ஒரு வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ லாக் எக்ஸை கான்ஸ்டண்ட்டை வச்சு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது f dash of x என்ன கிடச்சிருக்கு, 4 + log x. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, log x = -4ன்னு கிடைக்குது. டபுள் சைடு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது நம்மளுக்கு x = e⁻⁻4 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு நாம் ஃபார்ம் பண்ணுற இன்டர்வல் -∞ to e⁻⁻4 அண்ட் e⁻⁻4 to ∞. இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ நான் செலக்ட் பண்ணி போடும்போது நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வல்லேருந்து செலக்ட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், செகண்ட் ஒன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ டிக்ரீஸிங்லேருந்து இன்க்ரீஸிங் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், லோக்கல் மினிமம் எந்த பாயிண்டில் x = e⁻⁻4. ஸோ கிவன் f of xல e⁻⁻4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, -4 e⁻⁻4 3 e⁻⁻4. இப்போ லாக் பவரில் இருக்க -4 ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ -4ன்னு கிடைச்சது. லாகியும் ரெசிப்ரோக்கல்
log and e ரெண்டுமே reciprocal to each other. ஸோ அது கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு -4 e பவர் -4 ப்ளஸ் 3 e பவர் -4 கிடைக்குது. இந்த வேல்யூவில் நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் e பவர் -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7.555 இதுலேயே கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 + x² ஹோல் பவர் -1 இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் ரூல் -1 இன்ட்டு 1 + x² ஹோல் பவர் -1 again x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த f' x 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. x = 0. x = 0 கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இன்டர்வல் -∞ to 0 and 0 to ∞ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. சரியா? நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். given f' இருக்கு இல்லையா? given f'(x)ல் நெகட்டிவ் வேல்யூ -5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நியூமரேட்டர்லேயே அப்படியே பாசிட்டிவ் ஆன்சர் கிடச்சிரும். இங்கே எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாவே பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுவே பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது f'(x)ல் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்சஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எந்த பாயிண்டில் பாஸ் ஆகும்போது x = 0. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூவை கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடச்சிது. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 7.56 இதுவும் சேம் மாடலே தான். இங்கே u/v ஃபார்மில் இருக்குது. ஸோ இது என்ன செய்ய போகிறேன்? v(u') ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு 1 - x² பை ஹோல் டிவைடட் பை 1 - x² ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. f' x = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ +or-1ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற இன்டர்வல் இந்த இன்டர்வலில் -1 1 ∞ன்றதுனால இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டர்வல், நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்டர்வல், இட் இஸ் தேர்ட் இன்டர்வல். அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்டர்வல்லேருந்து வேல்யூ செலக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூ. given f'(x)ல் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நெகட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி செகண்ட் இன்டர்வல் >0 இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் வேல்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, இதில் பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது f'(x) நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இங்கே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங், நெக்ஸ்ட்டு டிக்ரீஸிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? லோக்கல் மினிமம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்டில் x = -1ல் லோக்கல் மினிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் -1/2. நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் ஆகுதா? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிறதுனால லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எந்த பாயிண்டில் x = 1. ஸோ x = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் சம். இது ரொம்பவே ஈஸியானது தான். ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமோ அண்ட் க்ளோஸ்டு இன்டர்வலில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 சப்டிவிஷன் இருக்குது. கிவன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்கிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x = 6ன்னு கிடைக்குது. ஏற்கனவே அங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டோட தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருது. x = 6 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட். f'(x) 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி கிவன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி f(x) வேல்யூ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = 6, x = 1, x = 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது எந்த வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்குது? -1 கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணுறோம்.
கிடைச்சிருக்க 3 வேல்யூஸில் which one is greater அது மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ மினிமம் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேம் மாடலே தான். ஃபஸ்ட் என்ன செய்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 0 and 1. அதுக்கப்புறம் கிவன் கண்டிஷன்லேருந்தே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, -1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0, 1, -1, 2. எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 4 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த 4 வேல்யூஸில் எந்த வேல்யூ கிரேட்டர் வேல்யூ, தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ, அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ. எந்த வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ தட் இஸ் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்டு சம். இதுவும் அப்படியே தான். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு, கிவன் இருக்குது. அதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் கேர்ஃபுல்லாக போடணும். 4/3 -1 பவரில் இருக்குது. இதை நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், 4 - 3 / 4 தட் இஸ் 1/4. 1/3 சரியா, 1/3. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. இது நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை. ஏன் அப்படின்னா இங்கேயும் 1/3 இருக்குது. காமன் டேர்ம்ஸு அவுட் சைடு எடுக்கும்போது எக்ஸ் பவர் 1/3 இருக்கும். 1/3 காமனாக அவுட் சைடு எடுத்துடுறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/8ன்னு 2 ஆன்சர்ஸ் கிடைக்குது. இதில் நம்ம என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1/8 எக்ஸ் வேல்யூ 1/8, எக்ஸ் வேல்யூ 0, எக்ஸ் வேல்யூ -1, எக்ஸ் வேல்யூ 1. இந்த 4 வேல்யூஸு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்குது. 1/8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே இருக்க வேல்யூ 8 இருக்குது. இதை நம்ம 2 க்யூப்னு சொல்லலாம். ஸோ 3 கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு என்னவாகும், 1/2 ஹோல் பவர் 4 தட் இஸ் 1/4/2/4ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம போடும்போது 1/16. இதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அப்போ நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்குது, -9/8. எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3. இதில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. மேக்ஸிமம் வேல்யூ, அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 9. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மினிமம் வேல்யூ இஸ் -9/8. நெக்ஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ண -sin x, cos 2x டிஃப்ரென்ஷியேட் sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ண cos 2x, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2. ஸோ இதுக்கு நம்ம ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ, இதை நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம், 1 - 2 sin square x. இந்த ஃபார்முலா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு π/6 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -π/2, 3π/2 கிடைக்குது. இந்த இன்டர்வலில் கிவன் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் கொஸ்டினில் 0 to π/2 தான் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸ் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ π/6 மட்டும்தான் கிவன் கிரிட்டிக்கல் நம்பரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, இது கிவன் இன்டர்வலில் இல்லை அப்படின்றதுனால அதை கன்சிடர் பண்ணலை. சரியா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு π/6, எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு π/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0, 2 and 0 கிடைக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ, அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ 3√3/2. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, π/6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3√3/2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம் செகண்ட் டாபிக். இதில் நம்ம மோனோட்டோனிசிட்டி, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வேல்யூ அண்ட் லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அந்த இன்டர்வலை கிவன் வேல்யூவை 3 இன்டர்வல்ஸாக பிரித்து எழுதிடும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்டர்வல்லேருந்து
இந்த இன்டர்வல்லேருந்து ஜீரோன்ற வேல்யூ நான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிறதுனால லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு -2. அந்த வேல்யூ நான் எஃப் ஆஃப் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 20 கிடைக்குது. லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 20. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? இந்த இன்டர்வல்லேருந்து 2ன்ற வேல்யூ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் இருக்குது, இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு டிக்ரீஸிங், நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங்காக இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? லோக்கல் மினிமா. இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? லோக்கல் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே லோக்கல் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -1ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதே மாடலில் தான் எல்லா சம்முமே சால்வ் பண்ண போகிறேன். இங்கே u/v மெத்தடில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு -5/x-5 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடுது கிவன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன இன்டர்வல் எடுத்துக்கிறோம்? -∞, 5 அண்ட் 5, எடுத்துகிட்டு சம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டும் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ டிக்ரீஸிங் டு டிக்ரீஸிங்காக இருக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைங்கிறதுனால இது நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. லோக்கல் மினிமாவும் கிடையாது, லோக்கல் மேக்ஸிமமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் e⁻x/1 - இதையும் u/v ஃபார்மில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபைனலாக e⁻x/1 - e⁻x² கிடைக்குது. இந்த வேல்யூ f dash of x cannot be equal to 0. 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 - 1² கிடைக்கும். டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் x ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் நம்ம எந்த இன்டர்வல் எடுத்துக்கிறோம்? -∞, 0 அண்ட் 0, அப்போ நம்ம எடுத்துக்கும்போது ஃபஸ்ட் இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. செகண்ட் இன்டர்வலில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதுவும் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ். ஸோ நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஃபோர்த்து சம் x³ -/3 - log x இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு x³ -1/3 கிடைக்குது. இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 1 கிடச்சிருது. ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது -∞ to 1 ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது f dash of xல் நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் 1 to ∞ ஒரு வேல்யூ f dash of xல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவில் ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபார்ம் ஆகும். எந்த பாயிண்டில்? x ஈக்குவல் டு 1. x ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1/3. ஃபிஃப்த்து சம் sin x cos x இருக்குது. இங்கே u/v ஃபார்மில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos² x - sin² x வேல்யூ cos 2x. ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். இதை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு cos π/2 வேல்யூ 0. 2x ஈக்குவல் டு π/2 இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு π/4. இந்த x ஈக்குவல் டு π/4 இந்த இன்டர்வல் இருக்கான்னு செக் பண்ணுறோம், இருக்குது. ஸோ π/4 எந்தெந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகும்? 3π/4, 5π/4, 7π/4. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இன்டர்வல்ஸ் கிடச்சிருக்கு? எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸையும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இன்டர்வலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வலில் ஒரு வேல்யூ எடுத்து கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிக்ரீஸிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங், நெக்ஸ்ட்டு டிக்ரீஸிங். ஸோ ஆர்டராக ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங்னா டிக்ரீஸிங், டிக்ரீஸிங்னு ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? 7π/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்க்ரீஸிங் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ f ஆஃப் π/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11/2 கிடைக்குது. இட் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 11/2. நெக்ஸ்ட்டு
இங்கேயும் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எந்த பாயிண்ட்டை 3π/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 9/2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 7π/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9/2 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ 9/2, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 11/2. ஸோ இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றத பயந்துக்காத, ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.